வாங்க 2025ஆம் வருஷத்துக்கான வடகிழக்கு பருவமழை எப்படி இருக்க போகுதுன்னு விரிவாக பார்க்கலாம். இந்த முன்னறிவிப்புல நமக்கு தேவையான எல்லா தகவல்களும் இருக்கு. சரி, முதல்ல நாம தெரிஞ்சுக்க வேண்டிய மிக முக்கியமான விஷயம் இந்த தேதிதான். அக்டோபர் 18. இத நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. பல மாசமா ஆய்வு செஞ்சதுக்கு அப்புறமா ஒரு விஷயத்த ரொம்ப உறுதியா சொல்றாங்க. இந்த வருஷம் வடகிழக்கு பருவமழை அக்டோபர் 18ஆம் தேதி கண்டிப்பா தொடங்குது. இதுல எந்த ஒரு மாற்று கருத்துக்கும் இடமே இல்ல. அப்போ இதுக்கு என்ன அர்த்தம்? இந்த மழைக்காலம் எப்படி இருக்க போகுது? வாங்க அத பத்தி தான் இப்ப விளக்கமா பார்க்க போறோம். இது ஏதோ மெதுவா வர மாற்றம் கிடையாது, ரொம்பவே திட்டவட்டமான ஒரு மாற்றம். அதாவது அக்டோபர் 17ஆம் தேதி தென்மேற்கு பருவமழைக்கு டாடா சொல்லிட்டு அடுத்த நாளே அக்டோபர் 18ஆம் தேதி வடகிழக்கு பருவமழை ஹலோ சொல்ல போகுது. ஒரு சீசன் முடிஞ்சு அடுத்த சீசன் தொடங்குற ஒரு கச்சிதமான ஹேண்ட் ஓவர் மாதிரி இது. இதுல ரொம்பவே ஆச்சரியமான விஷயம் என்னன்னா, இந்த ஒட்டுமொத்த மாற்றமும் ரொம்ப வேகமா வெறும் 72 மணி நேரத்துக்குள்ள நடக்க போகுது. அது எப்படின்னு பார்க்கலாமா? இந்த டைம்லைனை பாருங்க, அந்த வேகம் உங்களுக்கே புரியும். அக்டோபர் 15 வரைக்கும் தென்மேற்கு பருவமழை இருக்கும். அப்புறம் 16, 17ஆம் தேதிகள்ல காத்தோட திசை மெதுவா மாறும். சில இடங்கள்ல லேசா தூறல் இருக்கலாம். கடைசியா அக்டோபர் 18ஆம் தேதி ஒரு காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகி வடகிழக்கு பருவமழைய அதிகாரப்பூர்வமா தொடங்கி வைக்கும். இந்த வருஷ பருவமழைக்குன்னு சில தனிப்பட்ட குணங்கள் இருக்கு. அது மத்த வருஷங்கள் மாதிரி இல்ல. அது என்னென்னு தெரிஞ்சுக்குவோம் வாங்க. இதுல முக்கியமான வார்த்தை தொடர்ச்சி. ஆமா, மழைக்கு அதிகபட்சம் 1-2 நாள் தான் பிரேக் இருக்கும். காலையில வர்ற பனி கூட ஈரப்பதத்தை அதிகப்படுத்தி மழைக்கு சாதகமா மாறிடும். அது மட்டும் இல்ல, கடல்ல உருவாகிற புயல் சின்னங்கள் தமிழ்நாட்டை நோக்கி தான் வரும். ஒருவேளை வடக்கு பக்கம் போனாலும் வளைஞ்சு திரும்பவும் தெற்கு பக்கமா நம்ம மாநிலத்துக்கே வந்துடும். எல்லாத்துக்கும் மேல இந்த மழைக்காலம் ஜனவரி 26 வரைக்கும் நீடிக்கும்னு கணிக்கப்பட்டிருக்கு. சரி, எந்தெந்த மாசம் எந்தெந்த மாவட்டங்கள்ல மழை அதிகமா இருக்கும் அதையும் மாசம் வாரிய பிரிச்சு தெளிவா சொல்லியிருக்காங்க. அக்டோபர் மாசத்தோட கடைசியில மழை முதல்ல வடகடலோர பகுதிகளில் தான் ஆரம்பிக்கும். தெற்கு ஆந்திராவுல நெல்லூர்ல ஆரம்பிச்சு பழவேற்காடு வழியா சென்னைக்குள்ள என்டர் ஆகும். நவம்பர் மாசம் முழுசுமே மழையோட கவனம் வடகடலோர மாவட்டங்கள் மேலதான் இருக்கும். குறிப்பா சென்னை, திருவள்ளூர், செங்கல்பட்டு, விழுப்புரம் மாவட்டங்கள்ல கனமழைக்கு வாய்ப்பு அதிகம். மாசத்தோட இறுதியில கடலூருக்கும் இந்த தீவிரம் பரவும். டிசம்பர் மாசத்துல தான் மழையோட தாக்கம் இன்னும் அதிகமாக பரவும். வட மாவட்டங்கள்ல மழை தொடர்ந்தாலும் அது மெதுவா மயிலாடுதுறை, டெல்டா மாவட்டங்கள்னு தெற்கு பக்கமா நகரும். டிசம்பர் கடைசியில தென் மாவட்டங்களுக்கும் நல்ல மழை கிடைக்கும். இந்த நீண்ட மழைக்காலத்தோட கடைசி அத்தியாயம் ஜான்வரியில தான். ஜான்வரி 26ஆம் தேதி வரைக்கும் மழை இருக்கும். அதோட இறுதிக்கட்ட கவனம் தென் மாவட்டங்கள்லயும் குமரிக்கடல் பகுதிகள்லயும் இருக்கும். நம்ம பக்கத்து நாடான இலங்கையில பிப்ரவரி மாசம் வரைக்கும் கூட மழை தொடரலாம். இப்போ நாம ரொம்ப முக்கியமான கட்டத்துக்கு வரோம். இந்த கணிப்புகள் எல்லாம் நம்ம அன்றாட வாழ்க்கைக்கும் குறிப்பா விவசாயிகளுக்கும் என்ன சொல்ல வருது? நீங்க எல்லாரும் தீபாவளிக்கு என்ன பண்றதுன்னு யோசிக்கிறீங்களா? கவலைப்படாதீங்க, மழை இருக்கும். ஆனா அது நம்ம கொண்டாட்டத்தையே நிறுத்துற அளவுக்கு இருக்காது. ஒரு சின்ன அசௌகரியமா இருக்கலாம், அவ்வளவுதான். அதனால வெளியில போகும்போது ஒரு குடைய கையில எடுத்துட்டு போறது நல்லது. விவசாயிகளுக்கு இது ஒரு நேரடியான முக்கியமான அறிவுரை. நீங்க அறுவடை செஞ்சுட்டு இருந்தீங்கன்னா தயவு செஞ்சு அக்டோபர் 8ஆம் தேதிக்குள்ள எல்லா வேலையும் முடிச்சிடுங்க. ஏன்னா அதுக்கு பிறகு வர்ற தொடர் மழையில வைக்கோலை காய வச்சு எடுக்கிறது கூட ரொம்ப கஷ்டமாயிடும். இப்படி ஒரு நீண்ட தீவிரமான மழைக்காலம் வரப்போகுது. அப்போ இதிலிருந்து நாம கத்துக்க வேண்டிய பாடம் என்ன? நாம செய்ய வேண்டிய முக்கியமான விஷயம் என்ன? பதில் இந்த ஒரு வரியில இருக்கு. இந்த பருவ மழையோட முழு பயனையும் நாம அடையணும்னா நாம செய்ய வேண்டியது ஒரே ஒரு விஷயம்தான். அது நீரை சேமிக்கிறது. யோசிச்சு பாருங்க, தமிழ்நாட்டுல இருக்கிற ஒவ்வொரு மாவட்டத்திலயும் சராசரியை விட அதிகமா மழை பெய்ய போகுது. இத நாம ஒரு பிரச்சனையா பார்க்காம ஒரு வாய்ப்பா பார்க்கணும். இந்த மழை நீரை பண்ணை குட்டைகள் மூலமாவோ இல்ல வேற வழிகள்லயோ சேமிச்சு வச்சா அது நம்ம எதிர்காலத்துக்கு பெரிய உதவியா இருக்கும். இந்த வருஷ பருவமழை ஒரு சவால் தான், இல்லன்னு சொல்லல. ஆனா அதே நேரத்துல அது நமக்கு கிடைச்சிருக்கிற ஒரு மிகப்பெரிய வாய்ப்பு. இப்போ கேள்வி என்னன்னா, அந்த சவாலை எதிர்கொள்ளவும் அந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கவும் நம்ம தயாரா இருக்கோமா?